திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அடியாறு பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்னதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடி திருக்கதவம் திறந்து நிகழ்ச்சி துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். இந்த வகையில இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் திருக்கதவம் திறத்தல் மற்றும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும். ஐயா ராஜா ஐயா, சிற்றம்பலம். சிவாய நமய. அனைத்து வணக்கம். அனைத்து அடியாரும் திருச்சிற்றம்பலம் வாங்க. சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய. திருப்பள்ளி எழுச்சி மட்டும் சித்திரமா கூடுங்க ஐயா, ரயில்வே கிராமம். சித்ரா சித்ரா. சரி. சிவாய. திருக்கதவம் திறக்கிறது செல்வம் அம்மா அடுத்து வராங்க. திருக்கதவம் திறக்கட்டும். சிவாயனம். 4 பெருமக்கள் துதி. ஓழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓழிமலி திருவாத ஊரா திருத்தால் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர், மரபு புருஷோழ தம்ம சேதியார் மூலர் மன்னன் திரு ஆலவாயார், ஒரு காரை கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளி கீரர் கல்லாடனார், கபிலர் பரநர மெய்யினர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகள், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவாயனம். 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 அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நெறி கடலும் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற உன்னே கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, திருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் போல் சேர்ந்தாரன்றே. செல்வம் அம்மா திருக்கதவம் படிங்க. சித்ராயி திருப்பள்ளி எழுச்சி படிங்க. சிவாயனம். செல்வம் அம்மா அவங்க புதுசுங்க ஐயா. இப்ப வந்துக்கிறவங்க அந்த செல்வம் அம்மா இல்ல. ராஜையா செல்வம்மா சொல்றாரு படிங்க. நீங்க படிங்க. நீங்க தான் படிங்கம்மா. பரவாயில்ல படி. சிவாயனம். எல்லாரும் ஒன்று படிங்கள படிங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே
திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. ஐயா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்களா? படிக்கட்டுங்களா? சத்தம் ஏதாவது ஓவரா கேக்குதுங்களா ஐயா? படிங்க, திருப்பள்ளி படிங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின் அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எளியனாயே என்னை கூட ஆண்டு கொள்ள வேண்டும் பெருமானே என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருள்வாயாக என்று. வாழ்க வாழ்க. திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 194வது நாளாக 5ஆம் திருமுறையிலே 44வது பதிகம் திரு ஆமாத்து திருக்குறுந்தொகை பகற்பண் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:48 ராகம் இந்தோளம். இது நடுநாட்டிலே 21வது தலமாக விழுப்புரத்திலிருந்து சூரப்பட்டு பாதையில இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் அழகியநாதர், அம்பாள் அழகிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 148 திருநாவுக்கரசு திருவதிகை பதிமருங்கு. யார் பெரிய புராணம் அப்படி கேட்குது? படமால் படிங்கம்மா. 148 ராஜாயா வந்துறாருங்க ஐயா. ராஜாயா வந்துட்டாரு. அவர் படிக்கிறாரு. ராணி ராஜா ராணி 2 பேரும் இருக்காங்க. படிக்கிறேன். ஒரு 4 நாள காணும். வரக்கூடாது ஐயா. நம்ம வர முடியாத சூழ்நிலையா? பரவாயில்ல. 148 படிக்கிறேன். திருவதிகை பதிமருங்கு. திரு அதிகை பதிமருங்கு திருவெண்ணை நல்லூரும் அருளு திரு ஆமாத்தூர் திருக்கோவலூர் முதலா மருவு திரு பதிப்பிறவும் வணங்கி வள தமிழ் பாடி பெருகு விருப்புடன் விளையார் மகிழ்பெண்ணாகடம் அணைந்தார். நடுநாட்டு தலங்கள் எல்லாம் வணங்கி நல்ல அருமையான வன்தமிழ் பாடினார் என்று சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். வாழ்க வாழ்க. மாமாத்தாகிய மாலையன்மால் கோடு தாமா தேடியும் காண்கில தான் மூடி ஆமா தூரனே அருளாய் என்று ஏமா பெய்தி கண்டார் இறையானையே. ஆமா தூரனே அருளாய் என்று ஏமா பெய்தி கண்டார் இறையானையே. பெருமானை நாம் தேடினால் கிடைக்க மாட்டான், நான் நினைத்தால் அவன் நம்மை தேடி நமக்கு அருள் செய்வான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சந்தி யானை சமாதி செய்வார் தங்கள். ஐயா நான் படிக்கணுமா? படிங்க. திருச்சிற்றம்பலம். கிரண் யானை சமாதி செய்வார் தங்கள் உந்தில் யானை
பூத்தெளிர் தோழப்படும் அந்தியானை ஆமத்துரழகனை சிந்தியாதவர் தீவினையாளரே சிந்தியாதவர் தீவினையாளரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்தி சந்தி என்று சொல்லு காலையிலும் மாலையிலும் யார் பெருமானை நினைக்கவில்லையோ அவர்களை அப்படி சிந்தியாதவர்கள் தீவினையாளர் என்று சொல்கிறார். அப்ப நினைத்தால் அவர்கள் புண்ணியவாளர் என்பதை சொல்லாமல் சொன்னார். வாழ்க வாழ்க. காமாத்தம் எனும் கார்வலைப்பட்டு. நடராஜா வாங்க. தர்ஷன் பேசுறேன், நான் பாடணுமா ஐயா? படிங்க. 2 பேர் மாற்றி பாடுங்க. வாழ்க. ரம்பளம். டெய்லி வந்து ஆளு ஒரு பாட்டு பாடுங்க. காமதம் கண்ணுக்கு ஞானம். வாழ்க. காமதம் எனும் கார்வலைப்பட்டு நான் போமா தையை யாது புலம்புவேன் ஆமதூரர நேன்று அழைத்தலும் தேம தீங்கனி போல் தீக்குமே. முந்தன பாட்டுல சிந்தியாதவர் தீவினையா சொல்ல இந்த இடத்துல பெருமானை ஆமாத்தோர் அரணை என்று அழைத்தால் தேமாத்திங்கனி போல தித்திக்கும் என மாங்கனி போல பெருமான் தித்திப்பான் என்று சொல்கிறார். தித்திக்கும் சிவபெருமான். வாழ்க வாழ்க. அதுக்கு இந்த தித்திக்கும் சிவபெருமான காலில் எங்க இளம் பிள்ளைகள் 2 பேரும் கிரணும் தர்ஷனம் வந்து பாடினாங்க. வாழ்க வாழ்க. பருதி கலைஞரும் கண்ணுக்கு இனியானம். தாத்தா பாடிருக்காங்களா? பாடுங்கம்மா. பஞ்சபூத வலையிற்படுவதற்கு அன்று நானும் ஆமாத்தோர் அழகனை நெஞ்சினால் நினைந்தேன் நினைவு எய்தலும் வஞ்ச ஆறுகள் வற்றின காண்பினோ. நெஞ்சினால் நினைந்தேன் நினைவு எய்தலும் வஞ்ச ஆறுகள் வற்றின காண்பினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானை நெஞ்சிலே நினைந்தால் நம்முடைய மனதிலே உள்ள வஞ்சனைகள் ஆறு போல அந்த ஆறு வற்றிவிடும் என்கிறார். வஞ்சனை ஆறு வற்றிடும் காண்பினே. வாழ்க வாழ்க. புறாமன்னும் குழலால் ஒரு புறம். படிக்கிறீங்களா? படிங்க. அவர் ஐயா வந்திருக்காரு. பாலசுந்தரையா படிச்ச பிறகு நடராஜா படி. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். குமாரனும் கொடலால் ஒரு கூரனார் அராமன்னும் சடையான் திரு ஆமாத்தூர் நிராமனும் வழிபாடு செய்சனை நிராமயந்தனை நாளும் நினைமினே. நிராமயந்தனை நாளும் நினைமணி. திருச்சிற்றம்பலம். சிவாய். குராமன்னும் குழலால் ஒரு கூரனார் என்பது இங்கே அழகிய நாதரையும் அழகிய நாயகியையும் குறிக்கும். அந்த பெருமானை ராமன் கூட வழிபட்டான். எதனால? அது நிராமயன் ஆனது. நிராமயன்னா நோய் அற்றவன். இங்க நோய் என்பது ஆணவமாகிய நோய். அதனால அந்த யான் எனது என்ற செருக்கற்றவனை ராமனும் வழிபட்டு அருள் பெற்றான் என்று சொல்கிறார் நாவுக்கரசர். வாழ்க வாழ்க. பித்தனை பெருந்தேவர் தோழப்படும். நடராஜன். நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பித்தனை பெருந்தேவர் தோழப்படும் அத்தனை பணியாமாத்தூர் மேவிய பித்தனை பெரும் தேவர் தொழப்படும் அத்தனை பணியாமாத்தூர் மேவிய
முத்தினை அடியேனுள் முயறலும் பக்தி வெல்லம் பரந்தது காண்மினே. முத்தினை அடியேனுள் முயறலும் பக்தி வெல்லம் பரந்தது காண்மினே. நன்றிங்கய்யா. இந்த திருநறிய தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் நடராஜன் மூலமா காலையில இந்த நிகழ்ச்சியில அத்தனை பேருக்கும் பக்தி வெள்ளம் பறந்தது காண்பினேன்னு அப்பர் சாமி சொல்றாரு. வாழ்க வாழ்க. சாமியோட கருணை சிவாய். அப்பர் வாக்குப்பா, எது இல்ல. பக்தி வெள்ளம் பறந்தது காண்பினேன்னு ஒருங்கிணைப்பாளர் மூலமா காலையில பக்தி வெள்ளம் பறக்குது. வாழ்க வாழ்க. நீட்டினார் திருமேனியன் நேரிழை. பா செல்வம், புதுசா வந்தவங்க இல்ல, பா செல்வம். ஐயா செல்வம் வாங்க. மீனாட்சி படிக்கிறீங்களா? சரிங்க ஐயா. படிங்க. ஐயா எத்தனாவதுங்க ஐயா? திருவாமாத்தூர் 44 பாட்டு இருங்க இருங்க சங்கரையா இருங்க, வண்டி போட்டோம். வண்டி ஃப்ளோல போயிட்டு இருக்கு. எடுங்க. ஐயா படிக்கிறேங்க ஐயா. படிங்க. நீற்றின திரு மேனிய நீரிழை கூற்றினர் குழற்று கோலசடையிலோர் ஆற்றினான நீ ஆத்ம தூர்மேவிய ஏற்றினானமே யாளுடமை சனி ஏற்றினாரமை யாளுடை சனி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஏற்றுடையான் எமை ஆளுடை ஈசனே என்று ஏறு என்பது நந்தியை குறிக்கும். பெருமான் அந்த நந்தியின் மேலே வந்து நம்மை ஆட்கொள்கிறான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பண்ணின் பாடல்கள். ராஜா, இந்த செல்வம் வந்து மீனாட்சின்னு போட்டு வச்சுக்கோங்க. சரி. ஆமா, அந்த மேலப்புலம்புதூர் அவர் ஐயா கூப்பிட்டுருங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட போறாரு. சங்கர் ஐயா. இந்த செல்வ மீனாட்சியே நம்மள மானாமதி கூப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு போட்டு வந்துடலையா? மானாமதி. மானாம்பதின்றது வேற, மானாமதின்றது வேற. 2 ஊர் இருக்கு அதுல. பதிதான் ஊரு. அத மதின்றாங்க. பதி என்றால் ஊர் தானே. ஓ, செங்கல்பட்டுல இருந்து 18 கிலோமீட்டர் வருது. ஆமையா அந்த இது வழியா போனோம் நம்ம, புக்கத்துறை வழியா. சரி. செங்கல்பட்டு போய் இப்ப புக்கத்துறை கூட்டு ரோடு திரும்புது இல்ல, புக்கத்துறை கூட்டு ரோட்ல போனா அங்கிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர். சரி. 43 பாடல் ஞாபகம் இல்ல திருக்குறளான், அதனால கேட்டேன் ஐயா. வேற ஒண்ணு பாடிட்டு 43 பாடல் நினைக்கிறீங்களா? பாடலையாங்காட்டி நினைக்கிறேன், அதனாலதான் இடையில கிராஸ் பண்ணி கேட்டேன். பாடிட்டு வேற ஒண்ணு ஒரு பதிகம் விட்டுட்டீங்கன்னு சொல்றாப்ல. இல்ல தெரியல, எனக்கு சரியா டவுட்டா இருக்கு. ஐயா சங்கரையா படிச்சிட்டோம். நல்லா படிச்சிட்டோம். சரிங்க, திருக்குறளான் ஃபர்ஸ்ட்ங்களா? சரிங்க ஞாபகம் இல்ல. ஐயா ஒரு பதிகம் விட்டுட்டு வந்து ஐயா டவுட் பண்ணாரு, படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே நன்றி. சரிங்க. நம்பர் முதலடி சொல்லினே வரேன். திருச்சம்பலம் தென்னையம்பலம் தென்னாடுடைய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பண்ணி பாடல்கள் 10 செய்வித்தக்கர் கண்ணி தாகும் அமுதினையாமாத்து
கண்ணு பானை சமர்த்தளித்தாயதோ கண்ணீர் பாவையன் ஆனவன் காலிலே கண்ணீர் பாவையன் நானவன் காலிலே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பண்ணில் பாடல்கள் பக்திசை வித்தகர். பதிகத்து நடுவில் அது என்னோட சிறப்பு சொல்லணும். நீங்க பதிகம்னா பதிகத்தை மட்டும் பாடுங்க, அப்பதான் சரியா இருக்கும். நடுவில் அப்படின்னா அதை குழம்பிடாது. பண்ணில் பாடல்கள் பக்திசை வித்தகர் என்பது பெருமான் பண்ணில் ஓசை பழத்தில் இன்சுவை பெண்ணோடு ஆனந்து பேசற்கரியவன். அதனாலே யார் அந்த பண்பகையை உணர்ந்து பாடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பக்தியில அவர்கள் வித்தகர்களாக இருப்பார்கள். அந்த வித்தகர்களுக்கு கண்ணில் பாவையன், கண்ணில் நம்முடைய மணிப்பாவை காட்சி தருது. அதே மாதிரி அவன் சோதியாய் சுடராய் சூழொளி விளக்காய் இருப்பான். அப்படி இருக்கிற இங்க ஆமாத்தூர் பெருமான் அழகிய நாதனும் அழகிய நாதரும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. குண்டர் பீலிகள் 9வது பாட்டு. அந்த பாட்டு யார் பாடுறாங்களோ பாட்டை மட்டும் பண்ண போதும். நடுநடுல எல்லாரும் தென்னாடு சென்னை பாட்டு பதிகத்துக்கு நடுவில் சொல்ல வேண்டாம். பதிகத்தை ஆரம்பிக்க சொல்ல முடியுதுன்னு சொன்னா சங்கரையா மட்டும்தாங்க ஐயா சொல்லுவாரு. நாமெல்லாம் யாரும் சொல்றது இல்ல. அவர் புதுசு, இன்னும் எல்லாரும் சொல்லலன்னு தெரியல அவருக்கு. நாளையில இருந்து சொல்ல மாட்டாரு. குண்டர் பீலிகள் கொள்ளும் குணமிலா மிண்டரோடனை வேறுபடுத்து உய்ய கொண்டநாதன் குளிர் புனல் வீரட்டத்து அண்டரானரிட மாத்தூர் காண்மினே. சிவாய நம. கொண்டநாதன் குளிர்புனல் வீரட்டானத்து அண்டனார் ஆமாத்தூர் என்று திரு அந்த பெருமான் அது ஆமாத்தூர் ஐயனை கூப்பிடுறார். வாழ்க வாழ்க. வானஞ்சாடு மதிய அரவத்தூர். திலகவதி அம்மா வாங்க. திலகவதி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வானம் சாடும் மதிய அரவத்தோடு தானும் தாதுடன் வைத்த சடையிடை சேனம் சாடிய செங்கிள நீரோடும் ஆனம் சாடிய அமாதுரையனே ஆனம் சாடிய அமாதுரையனே. திருச்சிற்றம்பலம். தேனெஞ்சு ஆடிய தெங்கு இளநீரோடு தேன் கலந்த பழச்சாறு. அதுக்காக அதை தேன் அஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பல வகையான பழங்களோடு தேனை சேர்ப்பதனால தேன் அஞ்சுன்னு சொல்றது. பெருமானுக்குடைய அந்த பஞ்சாமிர்தம்ன்றாங்கல்ல, அதுதான் 5 பொருள் சேர்ப்பாங்க. ஆனால் அது பஞ்சாமிர்தம்னு பேரு. அதே மாதிரி பஞ்ச காப்பியம்னு சொல்லுவாங்க. பஞ்ச காப்பியத்துல அந்த பழக்கம் நமக்கு இல்லை. நம்மள ஆடினாய் நெரு நெய்யோடு பால் தயிர் தான். அப்ப ஆனஞ்சு என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்து. அஞ்செழுத்து ஓதி பெருமானை ஆட்டுவித்தல் என்ற வகையிலே அமைந்தது. வாழ்க வாழ்க. அடுத்து 10 11 இருக்கு. ஆமா, அடுத்து இந்த பதியத்துல 11வது பாடல் இருக்கு. வீடலை யாழ் விலங்கல். போரூர் செல்வம் அம்மா. விடலையாய் விலங்கெடுத்தான். செல்வம் அம்மா. செல்வம். விடலையாய் விலங்கல் எடுத்தான் முடி அடரவோர் விரல் ஊன்றிய ஆமாத்தூர் இடமதா கொண்ட ஈசனுக்கு எம்புளம் இடமதாய் கொண்டு இன்புற்று இருப்பனே. இடமதாய் கொண்ட ஈசனுக்கு என்னுளம் இடமதாய் கொண்டு இன்புற்று இருப்பனே. திருச்சிற்றம்பலம். பெருமான் பல்வேறு இடங்களிலே இடம் கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு இடமாக ஆமாத்தூர் இருக்கிறது. அவன் எங்க இடம் கொண்டாலும் என்னுடைய நெஞ்சத்திலே இடம் கொண்டால் அது மூலம் நாம் இன்பம் பெறலாம். என இருந்த இடத்திலிருந்து தேடி போய் பெறதென்பது துன்பம். ஆனால் இருந்த இடத்திலிருந்தே பெருமானை நினைத்தல் இன்பம் என்ற வகையிலே என் நெஞ்சத்துள் ஈசனுக்கு என் உளம் இடமதாக கொண்டு இன்புற்றிருப்பேன் என்று நம்முடைய அப்பர் பெருமான் பாடுகிறார். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய்
நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானா என்ற வகையிலே என் உளமிடமதாக கொண்டு இன்புற்றிருத்தல் என்று பலவேறு தலங்களிலே அவன் இருக்கிறான். என்ன இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தையும் இடமாக கொண்டிருக்கிறான். அதனாலே நாம் இன்பம் பெறலாம் என்று சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்த 45வது பதிகம். நமச்சிவாயா. சொல்லுங்க. முழுசா சொல்லுப்பா. முழுசா சொல்லு. நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறை நான்குமானாய் ஆறு அங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணினல்லால் ஏழையே என் சொல்லி ஏற்றியேன்னு அது இந்த பாட்டு அதை தாண்டகத்துல சரிங்களா? வாழ்க வாழ்க. நான் பாட்டு என்னன்னா அப்புறம் பாட்டு சொல்றேன் சரிங்களா? அது தாண்டகத்துல வரும். பெருமானை நினைப்பது என் உள்ளத்திலே இருக்கிறா நான் நினைத்தாலே இன்பம் என்பதற்காக சொன்ன இங்க என் உளம் இடமதாக கொண்டு இன்புற்று இருப்பேன்னா அந்த நினைப்பே நமக்கு இனிப்பை தரும் என்ற செய்திக்காக மேற்கோள் காட்டு. வாழ்க வாழ்க. ரைட். நன்றி நன்றி. வணக்கம். இப்பொழுது 5ஆம் திருமுறையிலே 45வது பதிகம் திருத்தோணிபுரம். இது சீர்காழியினுடைய 12 பெயர்ல ஒன்று. இங்க இருக்கிற திருக்குறுந்தொகை இங்கே திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10லிருந்து 12, நேரம் 9:36, 10:48, ராகம் இந்தோளம். இந்த தலம் காவிரியுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் இடைப்பட்டது. பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநிலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 186. பண்பயில் வண்டரை சோலை சூழும் காழி பரமர் திருக்கோபுரத்தை பணிந்து உள்புக்கு விண்பணிய ஒங்குபெரு விமானம் தன்னை வலம் கொண்டு தொழுது விழுந்து எழுந்த எல்லை சண்பைவரு பிள்ளையார் அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீர் பாடீர் என்ன கண் பயிலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலை பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி கலை பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி. நாவுக்கரச பெருமான் ஞான சம்பந்தோரோடு சென்று இந்த பதிகத்தை பாடினான்னு சொல்லுவாங்க. அதனால கண் பொழிலும் பொழில் பொழியும் அரசும் வாய்மை கலை பயிலும் மொழிபெயர கசிந்து பாடி என்று அவர் இதுக்கு வரார், சீர்காழிக்கு வரார். ஞான சம்பந்த சிதம்பரத்துல இருந்து சீர்காழிக்கு ஞான சம்பந்தரை சந்திக்கிற போது 2 பேரும் என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு போறாங்க. இந்த பெருமான் தான் எனக்கு ஞானப்பால் கொடுத்தாரு, அதனால நான் அவரை பாடுறேன், நீங்க கேளுங்க அப்படின்னு இல்லாம இது உம்முடைய பெருமான், அதனால நீங்கள் பாடுங்கள் என்று அந்த பெரியவருக்கு ஞான சம்பந்தம் சொன்னார்னு சேர்க்கிறார் பாட்டு இருக்கும். அதனால அந்த இடத்துல அவர் கண் பொழியும் புனல் பொழியும் அரசும் வாய்மை கலை பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடினார். ஞான சம்பந்த பெருமான் சொல்ல நாவுக்கரசர் பாடிய பாடு. அதனால கசிந்து பாடினார் என்று சொல்கிறார். வாருக்கண்டு. மாதி அன்று மனைக்கிரு என்ற கால் நீதிதான் சொல நீயனக்காரேனும் சோதியா தரு தோணி புறவர்க்கு தாதியாவன் நான் என்னும் தையலே தாதியாவன் நான் என்னும் தையலே. இங்க இருக்கிற திருநிலை நாயகி தான் ஞானப்பால் கொடுத்தார் இல்லையா ஞான சம்பந்தருக்கு. அதை நினைவு கூறுகிற போது அந்த திருநிலை நாயகி எப்படி சொல்றார், தாதியான் நான் என்னும் தையலே. தாதின்னு அர்த்தம், அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸுங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு தாதின்னு பேரு. அப்ப நர்ஸா இருந்து உதவி செஞ்ச மாதிரி அப்ப டாக்டர் யாரு, பெருமான் தோணி அப்புறம் தான் டாக்டரு. அம்பாள் நர்ஸா இருந்தாங்கன்னு சொல்றத
தாதி என்னும் நான் என்னும் தையலே என்று திருநிலை நாயகி நர்ஸாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அப்ப அந்த காலத்திலேயே அதுக்கு செவிலின்னு ஒரு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த அந்த காலத்திலேயே மருத்துவரும் செவிலியும் இருந்திருக்காங்க. மருத்துவரும் செவிலியுமாக பெருமான் மருத்துவன் இருக்கிறான், அம்பாள் செவிலியாக இருக்கிறாள் என்பதை தாதியாவன் நான் என்னும் தையலே. வாழ்க வாழ்க வாழ்க. நக்கம் வந்து பலியிடன்றாக்கு பரமேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி அம்மா. சிவாய நம்ம ஐயா. நக்கம் வந்து பலியிடு என்றார்க்கு இட்டம் மிக்க தையலை வெல்வலை கொள்வது தொக்க நீர்வயல் தோணி புறவர்க்கு தக்கது அன்று நமது பெருமைக்கு தக்கது அன்று நமது பெருமைக்கு. நக்கம் வந்து பலியிடு என்றார்கிட்ட மிக்க தையலை வெள்வலை கொள்வது. அவன் பெருமான் வந்து பலி ஏற்பது நம்முடைய யான் எனது என்ற செருக்கை. அது அருளியல் நிலை. ஆனா உலகியல் நிலையில நான் தலைவனை உருகி அப்படியே இதாயிட்டேன், அதனால என்னுடைய வளை கடந்தது என்று உலகியல் நிலையிலே தலைவன் தலைவி என்று சொல்ற அந்த உரையை விட அருளியல் நிலையிலே அவன் என்னுடைய ஆணவத்தை பலியாக ஏற்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கண்டை போல் நயனத்து இமவான் மகள். அடியேன் படிக்கிறேன். கண்டை போல் நயனத்து இமவான் மகள் வண்டுவார் குழலாளுடன் ஆகவே துண்டவான் பிறை தோணி புறவரை கண்டு காமுருகின்றனள் கண்ணியே. பெருமானை கண்டு காதலித்தல், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுதல் தான் கண்டு காமுருகின்றனள் கண்ணியே என்று பெருமானை தலைவனாகவும் நம்மை தலைவியாகவும் பாவித்த அகத்துறை பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பாலையாழ் மொழி. பாலையான் மொழியாள் அவள் தாழ்சடை மேலாவது கண்டன் விண்ணுற சோலையார் மறு தோணிபுரத்திற்கு சால நல்லாளாகின்றாள் தையலே சால நல்லாளாகின்ற நாள் தையலே. அந்த பண் வகையில பாலையாழ்னு ஒரு பண்ணு, அந்த அந்த பண் வகையில பாடி அதன் மூலமாக சால நல்லாளாக தலைவி இருக்கிறாள். தலைவி பெருமானை தலைவனாக கருதி தலைவனை கருவதற்காக பாலையாழ் பாடுகிறார் என்று சொல்கிறார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். வாழ்க வாழ்க. பண்ணில் ஓசை பழத்தில் சுவை மாதிரி. வாழ்க. வாழப்பாடி சித்ரா வாங்க. வாழப்பாடி சித்ரா. பண்ணின் நேர்மொழியார். சரிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. பண்ணின் நேர்மொழியால் பலியிட்ட இப்பெண்ணை மால்கொடு பெய்வலை கொள்வது சுண்ணம் ஆடிய தோணிபுரத்துறை அன்னலாருக்கு சால அழகிதே. சுண்ணம் ஆடிய தோணிபுரத்துறை அன்னலாருக்கு சால அழகிதே. பண்ணினேர் மொழியாள் வெளியிட்டது என்று பெருமாட்டியை கூட அவர் பண்ணினேர் மொழியாள் உமை பங்குரோ என்று பாடுகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. முல்லை வெண்ணகை. சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். திருச்சிற்றம்பலம். முல்லை சிவா. முல்லை வெண்ணகை மொய் குழலாய் உனக்கு அல்லனாவது அறிந்திலை நீ கனி தொல்லையார் பொழில்
தோணி புறவர்க்கே நல்லையாடுகின்றனை லங்கையே தொல்லை ஆர்பொழில் தோணி புறவர்க்கே நல்லை ஆடுகின்றனை நங்கையே. பெருமானை வணங்குகிற போது கையில பழம் கொண்டு போய் வணங்குறாங்க. நீ கனி என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தார். கனி என்பது பழம். அதை நல்லையாய் இடுகின்றனை. பெருமான் எப்படி அந்த பழம் எப்படி தித்திக்குதோ அது மாதிரி பெருமான் தித்திப்பான் என்பதற்கு அடையாளமாக கனி என்ற சொல்லை பயன்படுத்தி அது நல்லையாய் இடுகின்றனை என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். வாழ்க வாழ்க. ஒன்றுதான் அறியா உலகத்து. சந்தவாசி செண்பகவல்லியம்மா அவங்க. செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். ஒன்றுதான் அறியார் உலகத்தவர் நின்று சொல்லி நிகண்ட நினைப்பிலர் துன்றுவார் பொழில் தோணி புறவர் தம் கொன்றை சூடும் குறிப்பது ஆகுமே. துன்றுவார் பொழில் தோணி புறவர்தம் கொன்றை சூடும் குறிப்பது ஆகுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பெருமானுக்கு கொன்றை சூடி வழிபடுதல் ஒரு மரபு. அதனால தோணிபுரவர்தம் கொன்றை சூடும் குறிப்பது காண்மினே. ஆனா தோணிபுரத்து கொன்றைதான் நம்முடைய அந்த திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் பாடி காட்டியது. வம்பரா வரிவண்டு மணனார மலரும் மதுமலனக் கொன்றையான் அடியலால் பெணன அந்த கொன்றைய இங்க சுட்டி காட்டுகிறார். தோணிபுரவர் கொன்றை சூடும் குறிப்பது காண்பினே. சுந்தரர் காட்டின கொன்றை அது எங்கிருந்து வந்தது? அப்பர் காட்டியதுனால வந்ததுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து உறவு பெய்க்கணும். கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்க. சிவாய நம சிவாய சிவாய நம. 5:45 அடியார் பெருமக்களை பாதுபதியான சுமக்காமி நானாவித பரிமாண மந்திர சொந்த பத்வாஞ்சி உபதேவம் சிவாய சிவாய சித்தவன் உறவு வைகணம் 9 வெண்டலை உறவதேவம் உடலிலோ பெண் கொடி துறைகளால் கோழி உரத்துறை இறைவர்கள் என் கண்ணன் பவதே துறைகளால் கடல் கோழி உரத்துறை இறைவனார் என் கண்ணன் பவதே. நன்றி. வணக்கம். பெருமான் மேலே அன்பு செலுத்துகிறாராம் தலைவி. தலைவனாகிய பெருமான் மேலே அன்பு செலுத்துகிறான். பெருமான் எப்படி இருக்கிறான்? உறவு பெய்கணம். பேய்களோட உறவு வைத்திருக்கிறான். அவன் என்ன பண்றான்? பிரம்மனுடைய அந்த பிரம்ம கபாலத்திலே உணவு கொள்கிறான். அப்புறம் அவன் உறைவது தீபம் என்று சொல்கிற அந்த சுடுகாட்டுல உரைகிறான். இதுல எதை பார்த்து இந்த தலைவி இந்த தலைவனை கண்டு மயங்கினா? அதனால இறைவனாக்கியவன் அன்பு என் கண்டதே. எதை வைத்து இவள் அன்பு செலுத்தினாள்? பெருமான் ஆசைப்பட்ட உலகியெல்லாம் அது ஒண்ணு இது ஒண்ணு கேட்கலாம். இவள் அன்புதான் செலுத்துகிறாள். அன்பு செலுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை, எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துகிறாள் என்று சொல்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. ஆனாதான் அன்பு என்ற சொல்ல ஆசை என்பது எதிர்பார்ப்பது, அன்பு என்பது எதிர்பாராதது. அதனால அவன் சுடுகாட்டுல இருந்தானா எங்க இருந்தானா? இடையறாது அன்பு இடையறாது என்னெஞ்சத்தவர்க்குன்னு அந்த காரைக்கால் அம்மையார் பாட்டு. இடையர்களையாரேனும் எனக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என்னெஞ்சவர்க்கு
அப்படின்னு காரைக்கிழமையார் அற்புதத்தை பண்ணாங்களே அதை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். பாடு பாடு பாடு. ஐயா அந்த பாட்டு நின்னா பார்ப்பேன் அது திருத்தாண்டகத்துல 6ஆம் திருமுறை 95வது 7வது பாட்டு. வாழ்க வாழ்க. 6, 95, 7 குறிச்சு வச்சுங்க. அப்பன்னி அம்மன்னு வர பதிகத்துல வருது. ஆமா ஆமா அதுல 7வது பாட்டு. வாழ்க வாழ்க. கரெக்டா அம்மா நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்பன்னி அம்மைனி முதல் பாட்டு. நன்றி நன்றி. அடுத்து மாக யானை மறுப்பேர் முலையினர் 9வது பாட்டு. மல்லிகா அம்மா வாங்க. மல்லிகா அம்மா. இருக்காங்களா இல்ல? பத்மாவதி அம்மா வாங்க. ஐயா இருக்குங்கய்யா மல்லிகாமா எடுக்கிறது ஆன் படிங்க பண்றதுக்குள்ள படிங்க படிங்க. சார்ஜில் இருந்ததுங்க ஐயா. நல்லதுங்க. 9வது பதிகம் தாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பாட்டு 45வது பாட்டு. பாட்டு நன்றி நன்றிங்க ஐயா. பாகையானை மறுபேர் முலையினர் போகையானும் அவள் பூக்கதே புகதோகை செய்தரு தோணி புறவர்க்கே ஆகையானும் அவர்கினியாலதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஆகையானும் அவர்க்கு இனியாளதே என்று தலைவன் தலைவிய விரும்புற மாதிரி அமைந்த அகத்துறை பாடல் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. இட்டமாயின செய்வாள். பத்மாவதி அம்மா வாங்க. சரிங்களா? சிவசெல்வி அம்மா வாங்க. செல்வி அம்மா வாங்க. சிற்றம்பலம் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா 10வது பாட்டு தானங்க ஐயா? ஆமாமா 10வது பாட்டுமா. இட்டமாயின இட்டமாயின சோடவாளனன் பெண்கொடி கட்டம் பேசிய காரகன்றனை துட்டாகிய தோணி புறத்துறை அட்டமூர்த்திக்கு அன்பதாகியே அட்டமூர்த்திக்கு அன்பதாகியே. திருச்சிற்றம்பலம் நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அன்பு என்றால் சிவம். அந்த சிவத்தை எப்படி கூடுவாங்க? அட்டமூர்த்தின்னு கூடுவாங்க. எதனால? அவன் நிலம் நீர் நெருப்பு உயிர் நெழ்வு செம்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தருடு எண்பகையாய் புணர்ந்து நின்றார். அதனால அவனுக்கு அட்டமூர்த்தி. வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 46வது பதிகமாக திருப்புகலூர் திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 மணி நாழிகை 10-12 மணி 9:36 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரி தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நன்னிலம் பாதையில் உள்ளது. பெருமான் கோணப்பிரான், அம்பாள் கருந்தார் குடரின் பேரு. இதற்கான திருநாவுக்கரசு நாயனார் புராண பாடல் 239 தேவர் பிரானை. 239 சித்தம் நிலாவும் தென் 239 தேவர் பிரானை ஆரம்பிக்க. தேவர் பிரானை தென்புகழூர் மன்னிய தேனை வாயியல் மாலை செந்தமிழ் பாடி பறிவோடு மேவிய காலம் தோறும் விரிப்பின் கும்பிட்டே ஓவுதல் ஓவும் திருப்பணி செய்து அங்கு உரைகின்றார். இந்த திருப்புகலூரில் அமர்ந்த கோணப்புரானை என்ன சொல்றாரு? புகழூர் மன்னிய தேனை என்று சொல்லி அந்த தேனுக்காக என்ன பண்ணாரு? செந்தமிழ் பாடினாராம். அப்படி செந்தமிழ் பாடி
ஓவும் திருப்பணி செய்து அது உழவாரப்பணி செய்தார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. தொண்ட கோவண சொன்ன வெண்ணீரணி பொன்ன கண்ண சடை புகலூரோ மென்ன கண்ண வெண்டிங்கடை பாம்புடன் என்று கோவுடன் வைத்திட்டிருப்பதே என்று கோவுடன் வைத்திட்டிருப்பதே. பெருமான் தன்னுடைய திருச்சடையில திங்களையும் வைத்திருக்கிறான், பாம்பையும் வைத்திருக்கிறான். அப்ப அந்த பாம்பு திங்களை தின்னுடுமா? இல்ல, அது வேற இது வேற. திங்களை சுமந்தான் ஏன் தன்னை சரணடைந்தாரை தன் தலைமையிலே தாங்குவதற்காக திங்களை வைத்தான். பாம்பு இதற்காக தன்னை பகைக்க வந்தவர்களே அதை நட்பு கொள்வதற்காக பாம்பை வைத்தான் என்று அந்த உரை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து இறக்கு பாம்பு எரிதரும் திங்களும். உமா அம்மா வாங்க. உமா அம்மா. இறைக்கும் பாம்பும் எரிதரு திங்களும் நுரைக்கும் கங்கையும் நுண்ணிய செஞ்சடை குறைப்பு இல்லாத பொழில் புகழூரை உரைக்குமா சொல்லி உள்வகை சோறுமே. புறப்பு இல்லாத பொழில் புகழூரை உரைக்குமா சொல்லி உள்வலை சோறுமே. சிவாய நம. அந்த பாம்பும் திங்களும் மட்டும் கங்கையை சேர்த்து வைக்கிறான். கங்கை எதுக்கைத்தான் பகீரதன் வேண்ட இந்த உலக உயிர்களை அழியாது காப்பதற்காக கங்கையிலே தலையிலே சுமந்தான் என்று சொல்கிற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பூசலாம் அரவல் குருசோ. ஆனந்தலட்சுமி அம்மா வாங்க. ஆனந்தலட்சுமி. இருக்கீங்களா? ஆனந்தலட்சுமி. ஐயா நீங்க வேற யாருன்னா கூப்பிட்டுருங்க ஐயா. கோபால் சரிதா வாங்க. ஓபன் ஆகல பொழுது. கோபால் சரிதா. வந்துட்டேங்க ஐயா. வந்துட்டேன். செண்பகவல்லியம்மா ரெண்டு ஊசலாம் அரவல் குலேன் சேர் சோர்குழல் ஏசலாம் பழி தந்தெழில் கொண்டனர் ஓசலாய் மகளே முறையோ ஒன்று. சரிதா வாங்க. ஓபன் பண்ணியாச்சு. அடுத்தது போரூர் செண்பகவல்லியம்மா. மின்னின் நேரிடையால் உமை பங்கனை. செண்பகம்மா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஐயா. அந்த பாட்டுக்கு எதுவும் சொல்லலையே, நீ அதுக்காட்டி எடுக்கிறிய? அந்த பாட்டுல அந்த மூணாவது பாட்டுல ஓ சோலாய் மகனே முறையோ என்று பெருமானை ஓ சொல்லி அழைத்தல் எங்க இருக்குது? ஓ எங்க இருக்குது? எல்லல் பெருவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே. ஓ என்பது ஓங்காரத்தினுடைய இன்னொரு பெயர். ஆனா அகரம் உகரம் மகரத்தால மகரத்தால நீக்கிட்ட மகரமாகிய மலத்தை நீக்கினால் அகரமும் உகரமும் சேர்ந்த ஓ என்ற சொல் பசுபதி என்ற பசுபதி பெருமானை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து மின்னிய நேரிடை நாலாவது பாட்டு. இருங்க, ஆனந்தி பாடிட்டோம். ஆனந்தலட்சுமி அப்புறம் பாடுங்க நீங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி அம்மா. மின்னின் நேரிடை ஆளுமை பங்கனை தன்னை நேரொப்பில்லாத தலைவனை உன்னை காணார் பொழில் புகழூரனை உன்னை காணார் பொழில் புகழூரனை என்னுலாவுகை இன்றிருப்பிருப்பினே என்னுலாவுகை வைத்தின் இன்புற்றிருப்பினே. இங்கு மென்னு நேரிடையாள் என்பது திருப்பூரில் இருக்கிற கருந்தார் கோயிலை குறிக்கும். அந்த பெருமாட்டியை தன் பாகமாக வைத்து அவன் இன்புற்றிருத்தல் என்பது ஆன்மாக்களை இன்புறுத்துவதற்காக வைத்திருக்கிறான். கருணை மூலமாக ஆன்மாக்களை இன்புறுத்த வைத்திருக்கிறான். அவனுடைய கருணை. வாழ்க வாழ்க. விண்ணினார் மதி சூடிய வேந்தன். அஞ்சாவது பாட்டு. போரூர் செண்பகவல்லியம்மாவா? விண்ணினார் மதி சூடிய வேந்தனை எண்ணி நாமங்கள் ஓதி எழுத்தைஞ்சும் கண்ணினால் கழல் காண்பிடம் ஏதெனில்
புண்ணியன் புகழூரும் என் நெஞ்சுமே. கண்ணினான் கழல் காண்பிடம் ஏதெனில் புண்ணியன் புகழூரும் என் நெஞ்சுமே. நன்றி ஐயா. எண்ணி நாமங்கள் ஓதி அஞ்செழுத்து பெருமானுடைய திருநாமமாகிய நமசிவாயத்தை எண்ணுதல். நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று அந்த பெருமானுடைய திருநாமத்தை எண்ணி ஓதுதல். வாழ்க வாழ்க வாழ்க. 6வது பாட்டு அண்டவாணர். மீனாட்சி அம்மா வரீங்களா? செல்வம் மீனாட்சி. படிங்க. ஐயா என்ன எது ஐயா? அண்டம் அண்டவாணர் 6வது பாட்டு. 5ஆம் திருமுறையில 46வது பதிகம் 6வது பாட்டு. சரிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அண்டவாணர் அமுது நஞ்சுண்டு வண்டு நான் மறை யோதிய பாடலன் தொண்டராகி தொழுது மதிப்பவர் உண்டு நீ உண்டரீகத்து லாப்புகளூரே குண்டலீர் கத்துலார் புகழே. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா. இந்த குரலை கடவுனா ஏதோ ரொம்ப சின்ன குழந்தான் நினைச்சேன். அப்புறம் வயசு என்னம்மான்னு கேட்டா எனக்கு 28 வயசு சொன்னாங்க. மீனாட்சி அம்மா. நான் மானாமேல மீனாட்சிக்கு அங்கையர்கண்ணின்னு பேர் வச்சுக்கிறேன். என்ன மீனாட்சி என்பது பின்னாடி வந்த பெயர். அங்கையர்கண்ணி தான் ஞான சம்பந்த சூட்டிய பெயர். அங்கையர்கண்ணி தன்னோடும் அளவாயாவது விதவனே. அங்கையர்கண்ணி எப்படி பெருமானுக்கு பணி செய்கிறாளோ அந்த மாதிரி இந்த மாதிரி திருக்கோயில் அமைக்கணும்னு பணி செஞ்சுக்கிறாங்க. அதனால தொண்டராகி தொழுது மதிப்பவர். அதுக்கு துணைக்கு செல்வம் கூட இருந்து பண்றாரு. அதனால நம்மளாம் போய் அதை பார்த்து அது என்ன ஏதுன்னு ஏற்பாடு பண்ணணும். வாழ்க வாழ்க. கண்டிப்பாங்க ஐயா. இன்னைக்கு அம்பாள் கொடுக்குறாங்க ஐயா. அம்பாளுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க கட்சி ஏகம்பத்துல. வாழ்க மீனாட்சி செல்வம். நன்றி நன்றி. தொண்டராகி பொழுது மதிப்பவர். அதுக்கேற்ற மாதிரி பாடல் அமைஞ்சிருப்பாங்க. அப்பர் வாக்காலே. புண்டரீகத்து உள்ளார். அதுக்காக இந்த தொண்டராகி உள்ளார் புண்டரீகத்துள்ளார். புண்டரீகம் என்பது தாமரை. பெருமானுடைய இதய தாமரையில வீட்டிலிருந்து பணி செய்ய வேண்டும். வாழ்க வாழ்க. தத்துவம் தலையை கண்டறிவார் இல்லை. 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தத்துவந்தலை கண்டறிவாருலை தத்துவந்தலை கண்டறிவாருலை தத்துவந்தலை கண்டவர் கண்டில தத்துவந்தலை நின்றவர் கள்ளர் தத்துவநலம் தன் புகழூரணே தத்துவநலம் தன் புகழூரணே. திருச்சிற்றம்பலம். சைவத்துல தத்துவம் என்ப சொல்வது 36 தத்துவங்கள். மண் முதல் நாதம் ஈராக என்று சொல்லுவார்கள். அது ஒன்னொன்னா மேல நிலத்திலிருந்து நாதம் வரை மேல கொண்டு போய் அது ஆன்ம தத்துவம் என்றும் அப்புறம் வித்யா தத்துவம் என்றும் சிவதத்துவம் என்று சொல்லி அதை பல விதமா விளக்கி கொண்டு போய் இங்கெல்லாம் இறைவன் இருக்குன்னா இல்ல, இதுக்கெல்லாம் மேல அவன் நாதாந்த பொருளாக இருக்கிறான். மண் முதல் நாதம் ஈராக ஒன்னொன்னா ஒரு தத்துவமா விளக்கினே வருவாங்க. அதுதான் ஐயா உண்மை விளக்கப்ப அதுல சொல்லின்னு வருவார் சிவனேஷ் ஐயா. அது அந்த 36 தத்துவங்களை கடந்து அவன் நாதாந்த பொருளாக இருக்கிறான். அதனால்தான் தத்துவம் தலை கண்டறிவார் இல்லைன்னு அப்பர் சாமி பாடி அந்த நாதாந்த பெருமானை நமக்கு காட்டுகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பெருங்கை ஆகி பிளிரி வருவதோ. லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா அவங்க இருக்காங்களா? இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வரலீங்களே. பாலசுந்தர ஐயா தனியா வந்திருக்காரு நினைக்கிறேன். பாடுங்க ஐயா.
லலிதாம்மா இல்ல சரிங்க பணியா இருக்காங்க. சரி, பட்டம்மாள் படிங்க. அடுத்தது திலகவதி அம்மா படிங்க. சிவாய நமங்க ஐயா. பெருங்கையாகி பிளிரு வருவதோர் கருங்கையானை களிற்று உரி போர்த்தவர் வருங்கையானை மதகளில் அஞ்சினை பொருங்கையானை கண்டீர் புகழூரரே. சிவாய நம. அங்க பெருங்கையாகி பிளிரி வருவதோர் என்று இந்த தாரகவனத்தை அனுப்பி அந்த யானையின் தோலை உரித்து போர்த்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்னது? அந்த களிற்று உரி போர்த்து என்பது வருங்கை யானை மதக்களிறு 5. நம்மிடத்துல இருக்கிற மதக்களிராகி 5 ஐம்புல ஆசைகள், சுவை ஒளி ஊறு ஓசம் என்ற அந்த ஐம்புல ஆசைகளை ஒடுக்குவதைத்தான் அந்த யானை உரித்த பிரான் என்று தத்துவத்துல சொல்லுவாங்கன்னு புராண கதையா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த செய்தியை சொல்லி வருங்க யானை மதக்களிறு அஞ்சினை பொருங்க யானை கண்டீர். அதனால நான் ஐம்பொறிகள் வாயிலாக புலன்களாகி அந்த 5 களிறு நம்மை துன்புறுத்துகின்றன. அதிலிருந்து மாற வேண்டுமானால் நாம் அஞ்செழுத்து ஓதி உய்ய வேண்டும் என்ற வகையில செய்தியை சொல்லாமல் சொன்ன பாடல் இது. வாழ்க வாழ்க பொன்னொத்த நிற. நீங்க 36 தத்துவம் சொன்ன உடனே ஸ்ரீதேவ் ஐயா வந்துட்டாருங்க ஐயா. ஸ்ரீதேவ் வந்துட்டாங்களா? அப்ப நான் என்னுடைய வார்த்தை அடைக்கிட வேண்டியதா? 36 தத்துவங்கள் ஸ்ரீதேவன் சொன்னீங்க, முடிஞ்சு போச்சு, வந்துட்டாருங்க ஐயா. சித்தார்த்த நண்படிக்கு போட்டியை நான் நிக்க முடியாதுயா. சிவ சிவா திருச்சிற்றம்பலம். நான் போட்டி யாரோட போட்டி போறது இல்ல நானு. இல்ல ஐயா, மண் முதல் ஈர் 5ன்னு சொன்னீங்களா? அது என்னங்க? மண் முதல் ஈரு மண் முதல் ஈர் 5ங்களா? ஈர் 5ங்களா? மண் முதல் நாதம் ஈராகன்னு சொன்ன 36 நாதம் ஈராக. நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இங்க மதக்களிறு 5ன்றது அந்த ஐம்புல ஆசைகளை சொன்ன. மதக்களிறு 5 என்பது ஐம்புல ஆசைகள். அதையே யானையாக உருவைத்து அந்த தோலை அதை யானை தோல் உரித்தல் என்பது அந்த ஐம்புல ஆசைகளை விட்டு அஞ்செழுத்து ஓதுதல்னு சொன்னேன். சரிங்களா? நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அது அடுத்த பாடல். முந்தின பாட்டு அந்த தத்துவம் மண் முதல் நாதவர்கள் அந்த தத்துவம் தலைப்படுதல். இங்க வந்து மத கிளறுவதல், ஐம்புல ஆசைகளை விடுத்தல். வாழ்க. அதெல்லாம் சிவனேசனால விளக்கமா சொல்லுவாரியா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒண்ணு தெரிஞ்சு எங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஐயா நீங்க இப்ப அவனால விளக்கமா ஐயா நீங்க சிங்கிளும் அடிக்கிறீங்க, டபுள்ஸ் அடிக்கிறீங்க, அப்புறம் வந்து 4ம் அடிக்கிறீங்க, 6 அடிக்கிறீங்க எந்த துறையில, அப்புறம் பவுண்டரி அதான் வெளிக்கு அப்பாலையும் அடிக்கிறீங்க. அதனால நீங்க வந்து 360. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நன்றிங்க ஐயா, மிக்க இல்ல இறைவன் கொடுத்த கொடைங்கய்யா, உங்களுக்கு சாமி கொடுத்த கொடை அது. நன்றிங்க ஐயா. திருமுறை படிக்கிறா பெருமான் உள்ள இருந்து என்ன பண்றா சொல்லிருக்கிறேன், அவ்வளவு வேற ஒண்ணுமே இல்ல. நான் எந்த ஆராய்ச்சியும் பண்றதில்ல, எந்த நோட்ஸ் எடுக்கிறதில்ல, எந்த இதுவும் பண்றதில்ல, எந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, எதுவுமே பண்றதில்ல. பெருமான் என்ன நடராஜா 70 வயசுல இதை போல சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். இதே கருத்து நடராஜா தொடர்ந்து படிச்சுட்டே வந்தாருன்னா 60 வயசு கடந்தாருன்னா இந்த அளவுக்கு சொல்லுவார், உங்க அளவுக்கு வந்துருவாரு. இதை விட 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணம்ல குட்டி. குருவுக்கு மிஞ்சிய சிஷியன் சொல்ல மாட்டாங்க ஐயா. குருவுக்கு மிஞ்சிய சிஷியன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது வேற மாதிரி. குருக்கு மிஞ்சிய சிஷியன் சொல்றோம். அது வந்து அது வடநாட்டு பாணி. குரு சிஷ்யன் வடநாட்டு பாணி. தமிழ்ல அதெல்லாம் கிடையாது. குட்டி வந்து 16 அடி பாய் தான் தமிழ் மரபு. குரு அருள் திருவருள் ரெண்டும் சேர்ந்துன்னா மை கண்டார் 12 பாட்டு தான் பாடினாரு. அருள்நந்தி சிவா 300 600 பாட்டு பாடினாரு. ஆமாங்க ஐயா. அதெல்லாம் சித்தார்த்த நண்படி சொல்லுவாரு அது எப்படி எல்லாம் பண்ணாரு. அதுக்கு மேல சிவப்பிரகாசம், சிவஞான போலம், சிவஞான சித்தியா, சிவஞான சிவப்பிரகாசம், அதெல்லாம் குருவை மிஞ்சிய சீடர்களால் இல்ல அவர்களா. தாய் 8 அடி பாயுது, குட்டி 16 அடி பாயுது. அவ்வளவுதான், அதுக்கு அடையாளம். அதெல்லாம் வாழ்க வாழ்க.
கரூர்லயே திருவானவங்க, அதனால உங்களுக்கு எல்லாமே அத்துப்படி. ஆமா, கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து எய்தொழிந்தேன் அப்படின்னு பாட்டு. வாழ்க வாழ்க. கரெக்டா சொன்னாங்க. எங்க நிறுத்துறோம்? நடுல எங்கேயோ போயிடுச்சு. 9வது பாட்டு பாடுங்க ஐயா. பொன்னொத்த நிறத்தான். பட்டமெல்லாம் பாயிண்ட் அடிக்கிறேன். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். பொன்னொத்த நிறத்தானும் பொருகடல் தன்னொத்த நிறத்தானும் அருகிலாம் புன்னை தாது பொழிற்புகலூரரை புன்னை தாது பொழிற்புகலூரரை என்னத்தான் என என்னிடத்தீருமே என்னத்தாயன என்னிடத்தீருமே என்னிடத்தீருமே. திருச்சிற்றம்பலம். சிவா அத்தா போற்றி, ஐயா போற்றி, நித்தா போற்றி, நிமலா போற்றின்னு சொல்லி என் அத்தா என என் இடர் தீரும். அத்தா உன் அடியேனை அன்பாலாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டானே பெருமானை அத்தா என அழைத்தால் என்னுடைய இடர் தீரும்னு அப்பர் பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. மத்தனாய் மதியாது மலைதனை சிவர சேவந்தர் குரலை காணா அந்த நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சிவா. மத்தனாய் மதியாது மலைதனே மத்தனாய் மதியாது மலைதனே எத்தினான் தீரல் தோல்முடி பத்திர ஒத்தினான் விரலால் ஒருங்கேத்தனோ பொத்தினான் புகழூரை தொழுமினே ஒத்தினான் விரலால் ஒருங்கு ஏத்தனோ ஒத்தினான் புகழூரை தொழுமினே. நன்றியா நன்றியா. பொத்தினான் விரலார் ஒருங்கு ஏத்தலும் பொத்தினான் புகழூரை தொழுமினே. அவன் என்ன பண்ண, ஆணவத்தோடு அசைத்து பார்த்தான். பெருமானுடைய பெருவிரலாலே அந்த ஆணவம் ஒடுங்கி பெருமானை தொழுது நின்றான். அதனால அதை பொத்தினான் புகழூரை தொழுமினே என்ற சொல்லாலே சொல்லி காட்டேன். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மணி ஆயிடுத்து. பொன்னூசல் பாடி திருக்கோயிலை அடைப்பித்து வாழ்த்து. பத்மாவதி அம்மா பொன்னூசல் படிக்க. நீங்க ஏன் பயந்து போய் பத்மாவதி அம்மா கூப்பிடுறீங்கன்னு தெரியும் ராஜாயா. சண்டைக்கு வந்துருவாங்க தானே. முதல்ல கூப்பிட்டு நானு, அவங்க வரல, திடீர்னு வந்திருக்காங்க. அதோட வரலீங்க ஐயா, அவங்க ஆள் இல்லை. சரி, வீட்டுக்கு வந்துட மாட்டாங்க. படிக்க வைக்கலாம். சரி. கால் முத்தம் கயிறாக ஏறாற்றும் பொன் பலகை ஏறி நீதமன்று நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாய் அடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமோதின் அருள் தாளினை பாடி போரார் வேல் கண்மடவ பொன்னூசலாடாமோ ஆறாமுதின் அருள்தாளினை பாடுதல். வாழ்க வாழ்க வாழ்க. திருக்கோயில் அடைப்பித்தல் விடுமின் வெகுளை வேட்கை. ஐயா அடியேன் பாட்டு. சிவா நான் படிக்கிற பத்மாமா. இவ்வளவு நாள் எவ்வளவு வேணும்?
ஐயா சார்ஜர் போயிடுச்சு ஐயா, கரண்ட் இல்லாதனால. விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடைய நடு கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கள் ஆழ்வான் புகழ் கலையே. உடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கள் ஆழ்வான் புகழ் கலையே. நன்றி ஐயா. உடைபட்டு உருகி போற்றுதற்கு வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் பெண்ணும் என்பதற்காக புகழ் கலையேன்னு பாடுறார். வாழ்க வாழ்க. வாழ்த்து வாழ்த்து வந்து வந்தவர் செல்வகலியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் படி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லதொரும் கழுமல பலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே. கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். புகழ்சேர் பன்னிரு திருமுறைகள் வாழ்க வாழ்க, சகல தேவாலயங்கள் வாழ்க வாழ்க, சைவ சித்தாந்த செந்நெறி வாழ்க வாழ்க, சிவனடியார் நன்னெறி திருக்கூட்டம் வாழ்க வாழ்க, குருவருளும் திருவருளும் கூட்டியே வாழ்க வாழ்க. வான்முகில் வராது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சித்தாந்தர்களே சைவம் வாழ்கன்னு வாழ்த்திருக்காங்க. நன்றி நன்றி வணக்கம். அற்புதம். அம்மாவுடைய தமிழ் மேலும் மேலும் நடை கூடிக்கொண்டே வருகிறது ஐயா. மிக்க நன்றிங்க. சிவாய நம. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்று இரவு 9:45க்கு ஐயா எனக்கு ஸ்ரீதேவ் ஐயா இன்னைக்கு வகுப்படுக்க முடியுமா ஐயா? 8 மணிக்கு சரிங்க. இன்று இரவு 8 மணிக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் திருப்பாசுரத்துக்கு தோத்திரத்தில் உள்ள சாத்திர கருத்துக்களை பார்க்க போறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், திருநெம்பலம். அந்த நிகழ்ச்சியில் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். ஆமாங்க ஐயா. நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம்.